தம்பி குக்கிங் வீடியோ போடு ப்ரோ, குக்கிங் வீடியோ போடு கேசவா, குக்கிங் வீடியோ போடு, குக்கிங் வீடியோ போடு ப்ரோ. மக்களே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்தாச்சு, அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு, கல்லுப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்குள்ளே கிட் பேக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன்ல, அந்த கிட் பேக்கு மைக்கு இதெல்லாமே இருக்குது. இந்த கிட் பேக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இது கொடுக்குறேன். அதாவது என்னென்னா அமேசான் லிங்க் கொடுக்குறேன். இந்த கிட் பேக் 850 ரூபா. உண்மையாலுமே ஒர்த்து, நல்ல இதாக இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்மளுடைய மைக்கு மற்ற சமாச்சாரம் எல்லாமே இருக்கும். பவர் பேங்க் அதுக்குள்ளே தான் இருக்கும். சார்ஜ் போட்டிருந்தோம், ஸோ அதனால் வெளியே எடுத்து வச்சுட்டேன். பவர் பேங்க் ரெடி, வெளிச்சத்துக்கு டார்ச் லைட் ரெடி. ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா எத்தனை காரியத்தை நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கால வடைச்சட்டி, கரண்டி, அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கொண்டு வந்த கொத்தமல்லி இது, அதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய், நாட்டு செக்கு கல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வந்திருக்கோம். முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நாட்டு தக்காளி, சரிங்களா. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து மடித்து போட்டு வந்த கடுகு, மஞ்சத்தூள் எல்லாமே இதில் இருக்குது, மடித்து கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் பசங்க சமையல். எடுத்து மேலே வைப்போம். அடுத்து இதை பாருங்க வடைச்சட்டி, இடிக்கிறதுக்கு உரல், சரிங்களா, பிளேட்டு, இங்கே அத்தனையும் கொண்டாந்துருக்கு. நம்ம காரையும் கொண்டாந்துருக்கு. நம்மளுடைய ரெகுலர் ஸ்பாட்டு. நம்ம கூட இன்னைக்கு ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வணக்கம். நான் யார் தெரியுமா? நான் தான். வணக்கம் வணக்கம். சரிங்க மக்களே, இத்தனை ஊர்லேருந்து கொண்டாந்த நான் ஒரு ஆள் தண்ணி ஒரு குண்டா மட்டும் எடுத்துக்கிட்டு வருது. எங்கன்னா அங்கேருந்து 10-15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இத்தனை கொண்டாந்துருக்கிறேன். இது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் இருக்குது உள்ள. வாங்க மக்களே, ரம்புட்டான் பழம் இது முக்கியமான விஷயம் இல்லை. பிடிங்க மாமா வரட்டு, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாம். கதாநாயகி வரட்டேன் மக்களே. கறி, ஆட்டுக்கறி, நம்மளுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக காட்டுக்கால பசங்களோட இன்றைக்கி தான் ஆட்டுக்கறி செய்கிறோம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான கறி இது. அதனால் ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். போது ஒரு வேலைக்கு 1/2 கிலோ, 3 பேர் தான் நாங்கள். இந்த ஸ்பாட் எந்த ஸ்பாட் அப்படின்னா, நம்ம மோக மாமன் கூட நிறைய தடவை இந்த இடத்துல போண்டா சுட்டுருக்குறோம், கறியை வறுத்துருக்குறோம், கட்டிச்சாவை கறி வறுத்துருக்குறோம். ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல முதல் டைம் நம்ம 800 காரை கொண்டு வந்துருக்குறோம். 800க்கு ஒரு பேர் வைக்கணும். சொல்லுங்கள் என்ன தம்பி? நம்ம காருக்கு ஒரு பேர் வைக்கிறோம். மக்களே சொல்லிடுவாங்க. உங்களுடைய இதை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. சாவி எடுத்து மேலே வச்சிட்டோன்னா அதுதான் பெரியதே. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இல்லையா மக்களே? சார்ஜ் பண்ண பேர். சரி ரைட்டு, மோகமாக வரட்டும் மக்களே. களத்தில் இறங்கிட வேண்டியதுதான். மைக் ஓகேங்களா, மைக்கு ரிசீவர் இதுக்குள்ளே வச்சுருப்போம். இந்த பேக் வாங்கினது மைக்கு நான் மறக்கிறது இல்லை. பரவாயில்ல, பேக்காரங்களுக்கு நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மக்களே. ஹோமில் சின்ன குடிசை தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. மைக்கை மாட்டிட வேண்டியது தான். சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். எல்லாமே எடுத்து வச்சாச்சு. என்னென்ன அடிச்சு போட்டா கூட ஆளு இருக்க மாட்டாங்க போல, அப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிறீங்க. வீட்டுக்கு ஒத்த புள்ள இந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிருக்கு, அவ்வளோதான். ஆறுக மக்களே, கண்டு கெட்டது ஒரு கருப்பாக இருக்குது, ஒன்றும் தெரியல. ஐயோ யாராவது நெத்தி லைட்டோட வராரு ஒரு தலைவர் வேட்டைக்கு போகிற மாதிரி. மாமா வாங்க மாமா. வர இருக்கிறதுக்கு பாருங்க, பால் கேன் வந்துருச்சுன்னா தண்ணி வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, இது குடி தண்ணி. போடுங்க. டிஎன்பிஎல் மாமா பார்த்தீங்களா, டிஎன்பிஎல்லிருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறார். செடி கட்டினதா வாங்கிட்டு வரல, தூக்கிட்டு வந்திருக்கிறார். தூக்கி கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதடா. படுதா அவர் சுட்டு. என்ன தம்பி என்னப்பா போவாப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சிட வேண்டியதுதான். நான் இப்போவே ஊழை விடுது. பயப்படாதீங்க தம்பி, மோகமாக இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. மாம்சே அவ்வளோ போதும் சாச்சா, போதுமில்ல? போதும் மாம், மிச்சம் ஜம்முன்னு அழகாக அங்கே பாருங்க மக்களே. நீட்டாக அப்படியே உட்காந்துக்கிட்டே கருத்துணி மாமா பாருங்க, கருத்துணி போடுங்க. இதுக்கு எல்லா சாமானும் இருக்குது. முதல்ல உங்கள் பசி ஆரம்பிக்க சரியா? பாருப்பா, இங்கே அப்படியே கொடுங்க. இல்லைங்க, நானும் உரல் எடுத்துட்டு வந்துட்டு நீங்களும் உரல் எடுத்துட்டு வந்துட்டு இடிக்கிறது. மக்கள் இங்கே வாங்க தம்பி. இங்கே பாருங்க, மாமா என்னென்ன விஷயங்கள் கொண்டாந்துருக்கிறாரு அப்படின்னா, வாழைப்பழம் பசிக்கு இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். பசிக்குது. பூம்பழம் மாமனும் உரல் எடுத்து வந்துருக்கு. அப்படியே அதாவது உள்ள சீரகம், பட்டை, அந்த சுருள் பட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த பட்டை, ஒரு சுருள் பட்டை இப்போத்துக்கு மட்டும் எடுத்து வந்துக்கிறேன். சோம்பு எடுத்து வந்து சோம்பு பரவாயில்ல. நான் சோம்பு எடுத்துடல, மாமா சோம்பு எடுத்துட்டார். சோம்பு சீரகம் எல்லாம் ஒட்டுக்க இருக்குது. உப்பு, அதுக்கப்புறம் ஒரு சருவா,
மாமனுடைய மாமங்கத்தி ஆயுதம் மாமனுடைய பட்டாக்கத்தி இதுதான் மாமனுடைய ஆயுதம். அப்புறம் ஒரு சருவம், இந்த சருவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோறாக்க போகிறோம். இதுக்கு உண்டான அதுக்கு உண்டான அரிசி அளக்கிறதுக்கு டமலாறு, குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு இது, அப்புறம் காட்டு வெங்காயம். அப்புறம் காட்டு வெங்காயமா வாங்க வைப்புக்கு. வெங்காயத்தை பாருங்கள் மக்களே, பன்னீராக இருக்குதுங்க. இதுதான் வந்து இது இப்போ பஞ்சகாவியமாக இருக்குது. இயற்கை முறையில் விளை வச்ச வெங்காயம் பார்த்தாலே தெரியும். நாளைக்கு ஜாம்பு இருக்குது பாருங்க. என்ன இருக்குதா? தீர்ந்து போச்சு. ஆமாம், சரி விடுங்க. அடுத்த டைம் வெங்காயம் போட்டு கும்பல அட்வான்ஸாக போட்டு முழுக்க சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஆமாம், ஓகேவா? ஆமாம், சரி ரைட்டு. மாப்பிள்ளை எப்படி நான் வர உதவி இருந்துட்டா இல்லை வெங்காயம் தொளிச்சிடலாமா? நான் தொளிக்கிறேன். உங்களுக்கு வர வந்துட்டா? தம்பி தான் கேமரா பிடிச்சிட்டு போறியா? எங்கேயா முள்ளுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் போகிறேன் சொல்லிட்டு போயா பயமாக இருக்குது அப்படிம்பியா. என்னை தனியாக விட்டு போயிட்டாங்களே. கீழே பார்த்து வா வாய்க்கா. ஒரு வரவு பார்த்தியாச்சு. எடுத்துடலாமா? எவ்வளோ முள்ளாக இருக்குது பாருங்க மக்கள். இந்த வரவை எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்க போகிறோம். பார்த்து எடுக்கணுங்க. எவ்வளோ முள் இருக்குது பாருங்க. எல்லாம் தட்டி தான் எடுத்துகிட்டு போவானுங்க, கையில் ஏறிடுங்க. அவ்வளோதான், எடுத்துட்டு போவாங்களா? இப்போ 10 வந்து எடுத்துலாங்க. மாம்சே மாப்பிள நீங்கள் போய் சரி விர ஓடிக்கு போனீங்களா? அந்த கேப்பில் இங்கே பாருங்க தம்பி. ஜம்முன்னு அரிசி அலாசிட்டு அடி சருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் பூசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு மாம்சுக்கு வந்து ஏத்தொழுவ கூடாதுல்ல, மாத்தொழுவ கூடாது. அதனால் எல்லாம் வீட்டிலலாம் அப்போ சிரமப்படுவாங்க மக்களே. தாய்க்குளம் பொம்பளை வெள்ளம் பாவெல்லாம் சிரமப்படுவாங்க. அதனால் இந்த மாதிரி மண்ணை பூசி வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஈஸியாக விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. மண்ணோ சாம்பலோ அந்த மாதிரி பூசி வச்சு விரவோடு பிளாக்கணும்னா தான் கொஞ்சம் இதாக இருக்கும்னு வைங்களேன். ஏனுங்க கச்சை சட்டி வடை சட்டி கொண்டாந்துடுங்க. எங்கே இருக்குது? கச்சாய் சட்டி. ஏமாம்மா கச்சை சட்டி மக்களே, எங்கள் ஊரில் வந்து கடாய் வடை சட்டி இருக்கலாம். அது வந்து கச்சாய் சட்டி போ. ஆமாம், அங்கே இருக்குது, மேலே இருக்குது. வாப்பாட்டுக்கு தான் பூசுவாங்களா? வாப்பாட்டுக்குமா? ஆமாம், வாப்பாடு ஊசுறதுக்கெல்லாம் வாப்பாடு வத்தாதுன்னா அறிவு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமுங்க. உனக்கெல்லாம் அந்த வாப்பாடு வத்தாது அப்படிம்பாங்க. இப்படி ஓரளவுக்கு பெருசாக பூச தேவையில்லைங்க மக்களை. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருந்ததுனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து விளக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக விளக்கலாம் வைங்களேன். மாம்சே மாப்பிள்ள ஜம்முன்னு கச்சாய் சட்டியும் பூசுறீங்க. வடை சட்டியும் பூசுறாரு பாருங்க மக்கள். வடை சட்டி கச்சாய் சட்டி வடை சட்டி எல்லாத்தையும் பூச்சி தாங்க வைக்கணும். அப்போ தான் விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. 2 அடுப்பு ஜம்முன்னு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல கடாய் தூக்கி அடுப்பில் வைக்கவும். கடாய் தூக்கி அடுப்பில் வைக்கிறதா? வைக்கணும். போதுமா? போதும். ரைட்டுங்க மக்களே, அப்படியே உலையை வச்சு விட்டு கஞ்சி வடிச்சிக்கலாம். போதுமாம்மா? சரி ரைட்டு. மாம்சே மாப்பிள தீப்பெட்டி எடுத்து வந்துட்டீங்களா? அவ்வளோ உங்களை நம்பியில் வருவோம்ண்ணா மாப்பிள. உங்களை நம்பியில் வருவோண்ணா. ஒரு தடவை 10 இல்லை மாமா, இந்த டைம் ஒன்றை மிஸ் பண்ணக்கூடாது, தெளிவாக பொறுமையாக பண்ணணுங்கிறக்கா எல்லாம் யோசிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். தீப்பெட்டி யோசிச்சேன். சரி படத்துக்காக மாமா எடுத்துகிட்டு வந்துடுவாருன்னு நினச்சேன். இங்கே வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்டை போட்டார் பாருங்க. மாப்பிள்ள தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்பாரா? எனக்கு கொலையெல்லாம் நடிக்க போச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகணும், 1/2 கிலோமீட்டர் போகணும். வாழைப்பழத்தோல் நம்மளை வலிக்கி விட்டுரும். அதனால் அப்படி ஓரமாக போட்டுடலாம். டிஸ்க்கு வலிக்கிட்டு விழுந்துட்டோம்னா ரொம்ப போயிடுது. வாழைப்பழத்தோல் வலிக்கி வாலிபர் உயிர் ஊஷல். சரி மக்களே, இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெங்காயத்தை தொளிக்கிறோம். ஜம்முன்னு மாப்பிள்ள. மாம்சே கொளுத்து விட்டாச்சு மாப்பிள்ள. வச்சிட்டிங்களா? ஓகே, வெளிச்சம் தெரியுது மாமா. ஆமாங்க, ஃபயர் கேம்ப் போட்டோன்னே இங்கே ஜம்முன்னு ஃபயர் வெளிச்சம் தெரியுது. அடுத்து வெங்காயம் தொளிக்க வேண்டியது. இந்த கத்தி பார்க்கத்தான் சொல்லாங்கிற மாதிரி சூடான சொல்லுக்கு எடுத்துற மாதிரி ஒரு அறுத்தோம்னா கழுத்தே அறுத்துப்படும். பார்த்து யூஸ் பண்ணுவோம். நான் வீட்டில் கொண்டாந்தேன் மாமா சூரி. இந்த உங்கள் கத்தி நம்மளுக்கு செட் ஆகாது. இதெல்லாம் வந்து அனுபவம். பேசிக்கன்னு கையை போட்டோன்னா பிளாட் வர மாதிரி பிறந்துடுறோம். நம்ம கொண்டாந்துட்டோம்ல. வெங்காயத்தை எதுக்கு இத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க? கிடக்குதுண்ணா ஒன்றும் போடு இந்த போகிறது எதுக்கு இத்தனை? மிளகாடி வைக்கணும்ல. வெங்காயம் குழம்பு வைக்கிறீங்களா இல்லை ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறீங்களா? இங்கே பாருங்க, இந்த
யாரும் எத்தனை இதை வச்சு ஒரு வெட்டலாமா, ஒரு கெடா குழம்பு வைக்கலாமா மாமா? மக்களே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க. நாங்களே பசங்களே சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. மாமங்கி சமைச்சார் என்ன தெரியல. ஏமாம்மா? இல்லை பார்க்க இல்லையா? ஆமாங்க மக்களே. ஆனால் யூஸ்ஃபுல்லாக பசங்களாம் சமைக்க என்ன எல்லாமே அங்கங்கே இப்போல்லாம் வெளியே வேலைக்கு போயிட்டாங்களா, அதனால் செட்டெல்லாம் உடஞ்சி போச்சுங்க. இப்படியெல்லாம் வந்தோம் அப்படின்னா நைட் டைமில் ஜாலியாக ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டு அது ஃபன்னே தனியாக இருக்கும். இந்த மாதிரி தான் மக்களே பசங்க சமையலுங்கிறது, காட்டுக்கால கறி வறுக்கிறதுங்கிறது இதுதான். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், பெருசாக வந்து வெங்காயம் தொளிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா என்னமாங்க இனிக்கி மாப்பிள்ள இனிக்கி. ஸோ இனிப்பு நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு காரம் தான் தேவை. காரம் கரெக்டாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு காரம் போட தான் இனிக்காது பாருங்க. முள் எடுத்துகிட்டு வந்து தெரிகிறாரு பாருங்க. மாப்பிள்ள அந்த காலத்து முள்ளு தான் மாப்பிள்ள எடுத்துருவாங்க. சீத்த முள்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அந்த முள்ளு கொண்டு எடுத்தாந்துட்டா பிரச்சனை இல்லை. ஏமாம்மா காலையும் குத்தாது, வேறவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் எடுத்தாந்து வச்சா பார்த்து பத்திரமா இருக்கணும். இன்னும் பாதாளம் போயிரு கையில நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சாப்பா. ரெடி கொதி விழுவ ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு சுருள்பட்டை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு சுருள்பட்டை ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. இதில் வந்து நீங்கள் அந்த பந்தலி டாப் பண்ண பரவாயில்ல, ரொம்ப இதாகுது. சீரகம் படசோம்பு இருக்குது, அதாவது சோம்பு பட்டை போட்டாச்சு, எல்லாம் போடலாம், ஒன்றும் தப்பு வராது. பட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதனை வேண்டாம். இனிக்கி இல்லைனா போட்டுக்கலாம், அவ்வளோதான். போட்டுட்டு நொறுக்க வேண்டியதே நம்ம தான். அவன் தான் அவர் தான் வீடியோ போட்டிருந்தாங்க. இது என்ன செய்யணும், மீன் குழம்பு நம்ம தான் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்ட்டு விட்டு மக்களை குக்கர் வெடிச்சு போச்சு. 2 கிலோ மீன் எடுத்து ஜம்முன்னு விசில் வந்தா மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி. Few minutes later. குக்கர் வெடிச்சிருச்சு. குக்கர் வெடிச்சு காலில் பட்டு சமைக்கும் போது பூரா பொத்துருச்சு. அப்படியா மாம்சா போதும் அப்படியா? இப்போ 1-2 அடிச்சு போடாத, கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆமாம் அதுதான் பசங்க சமையல். பச்சை தக்காளி. ஆமாம் மாமா, தக்காளி நாட்டு தக்காளி மாமா, நாட்டு தக்காளி. மாமா மாப்பிள்ள நாட்டு தக்காளி மாமா. ஆமாப்பிள்ள நானே வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை சந்தையில் நாற்று வாங்கிட்டு வந்து நட்டுது. ஏன் ஒன்றால் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணுறீங்க? போடுங்க, அவ்வளோ ஒன்றும் தப்பு வராது. பஞ்சுமாக இருக்குது. அதான்டா அதிரடி சமையலுங்கிறீங்களா? அவ்வளோ பஞ்சுமாக இருக்குது அப்படியே காய் அது இருக்கு. அதான் அதாங்க நாட்டு தக்காளி. ஆமாம், எந்த வித உரமும் போடாமல் சத்தியமாக இயற்கை விளைஞ்சது, அதனால தான் காய் டச்சோடு இருக்குது. சூப்பராக இருக்குது. புளிப்பு எல்லாம் இருக்குது. வெங்காயம் சாப்பிடலாம். சேஸ் சின்ன உருளை. சேஸ் அட காட்டு வாசி பசங்களா அப்படிங்கிறீங்களா? சொன்னாலும் சொல்ல நாங்களாம் காட்டு வாசி தான். தோற்று பார்க்கலாம். சோறு முக்கியம் பிகளே. என்ன ஆச்சு? முக்கால் வேக்காடு அவ்வளோ எண்ணெய் ஊற்றி அதையே இது வச்சுக்கலாம். முக்கால் பதம் வந்ததுன்னா எடுத்து வடித்து மூடி வச்சிட்டிங்கன்னா வெந்து போயிருமோ? இல்லை என்ன வேகம் இல்லை, எங்கள் வீட்டில் இப்போ ரெகுலராக தேக்கு சாதம் சோறாக்கிட்டு இருக்கிறது, குக்கர் ஆக்கிறது இல்லை. முக்கால் பதம் வந்தோடனே எடுத்து வடித்து வச்சிட்டோம்னா எப்படியும் சாப்பாடு உதிரியாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பிட்றது. அட்டகாசமாக பண்ணிட்டாரு கம்முனு. அப்படியா மக்களே? இப்போ மோகமாம் வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாரு. கறி என்றைக்குமே அலாசும் போது இப்படிலாம் அலாசக்கூடாதுங்களாமா. என்றைக்குமே எப்படின்னா இப்படி. ஏமாம்மா இப்படி அலாசம் என்னது? மேலே இருக்கிற அந்த மண்ணுக்கு நல்லா இருந்ததுன்னா அடியில் போயிடும். தூசில் ஈஸியாக வந்துடும். தூசி இருந்ததுனா கூட வந்துடு. போட்டு உள்ள பேனை சாப்பாடு வேணா மாதிரி பேனில் அவெல்லாம் ஒட்டிக்கி, அதுலேயே ஒட்டிக்கி. மண்ணுக்கு நல்லா இருந்தால் அடியில் போய்க்கி அப்படியே. மக்கள்ஸ் அங்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தீ மிகவும் நிறைஞ்சிட்டு இருக்குது. இங்கே ஜம்முன்னு சாப்பாடு ரெடின்ட்டார். ஐயா மாம்சு போதும் இறக்கி கஞ்சி அடிச்சிடலாம். கஞ்சி கோர்த்துச்சு அப்புறம் சாப்பாடு இருந்துச்சு. ஆமாம், கஞ்சி கோர்த்துச்சு நல்லா இருக்காது. அப்புறம் போது கஞ்சி அடிக்கிறோம். இப்படி வச்சு இப்படி வச்சுக்கலாம். குடிச்சு அட்டகாசமாக இருக்குது. போட்டு குடிச்சிடலாமா? ரைட்டு மாமா. ஆமாம் மக்களே, சின்ன வயசில் நாங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டில் டெய்லி இந்த கஞ்சி வெடித்து குடிச்சுப்போம். காலையில் நேரம். ஆமாம், இது எங்களுக்கு காஃபி அந்த காலத்தில். ஏமாம்மா? ஆமாம் அப்போ. மாம்சா மாப்பிள்ள வடிச்சாச்சு மாப்பிள்ள. இதுதான் வடித்த சாப்பாடு. கஞ்சி வடித்த சாப்பாடு. அப்படி மூடி வச்சிடலாம். பொடிக்கிட்டு சாப்பாடு பொடிஞ்சதுனாத்தான் கொஞ்சம் பதன்னு வரும். வச்சிடலாம்.
எல்லாம் நினைப்பாங்க பொம்பளை தோத்து போயிடுவாங்களாட்டு இருக்குது. கண்டிப்பா ஆம்பளை பசங்க இந்த வேலை செய்யுது நினைப்பாங்க. மாப்பிள நம்ம ஆளுக்கு குடிச்சிடலாமா இல்லை அப்படி ஆட்டா கையோட குடிச்சுக்கலாம். கையோட குடிக்கலாம் இல்லை ஆறட்டுமா? நம்ம வெயிட் பண்ணுவோம்ல. உள்ள எடுத்து உப்புக்கல்ல போடுங்க. எடுத்துறாங்க மாம்சே மாப்பிள வெங்காயத்தை எடுத்து வந்துட்டார் ஐயா. போடுங்க லைட்டாக போடுங்க. அதிகமாக போடுறாரு மாப்பிள. ஆமாம் கணக்காக இருக்குது. இல்லை வேண்டாம் பாதி போடுங்க. எங்களுக்கு 4 உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. அது கொஞ்சம் கம்மிங்க. அது கம்மி அப்படி குடிச்சிட்டு போயிருந்தோம் அவங்கள. எல்லாம் ஒன்றாவது அட்டகாசமாக இருக்குது. ரைட் நான் வைக்கிறது எல்லாமே மூலிகையாக இருக்குது. ஒன்று அது போய் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஒர்க் அவுட்டு ஏமாப்டா என்னமாம்மா ஒர்க் அவுட்லாம் வேணாடா வாய் அப்படிங்கிறீங்களா? நான் கொடுக்குறத குடிடா வாய் அப்படிங்கிறீங்களா? என்ன தளபதி காப்பி ஆத்துற மாதிரி ஆத்துறீங்களே? ஆமாப்பா கொஞ்சம் சூடாக இருக்குமில்ல. ரைட்டு. நம்ம வீட்டில் என்ன ஒன்று தெரியுமா 5 மணிக்கு சோறாக்கிடுவாங்க அப்போலாம். நம்ம ஒரு 6 மணிக்கு எந்திரிப்போம். ஆமாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ அப்படியே அந்த மேலே ஒரு ஆடை படைஞ்சிருக்கு. அது அப்படியே உப்பு போட்டு குடிச்சோம்னா அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது குடிச்ச அனுபவம் இருந்தா அப்படியே மேலே அப்படியே ஆடை படைஞ்சிருக்கு. நான் எல்லாம் எந்திரிச்சு பார்க்கும்போது ஆடை படைஞ்சிருக்கு அப்படியே. ஆமாம் மாப்பிள குடிக்கலாமா? குடிக்கலாமாப்ல? ஆமாம் மாப்பிள குடிக்கலாமா? குடிச்சு சொல்லுவாப்ல உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி குண்டாக்கி இது கம்மி விட்றாத. நக்கா இருக்குது. இப்போ சொன்னே உப்பு கம்மியாக போடு உப்பு கம்மியாக போடு. நீ முதல்ல விளையாடு போட்டி. இப்போ வாருங்க மக்களே சாட்சி மக்கள் இருக்கிறாங்க. இந்த கம்மியாக போடுன்னு சொன்னீங்க. முதல்ல நிறைய போட்டிங்க இப்போ கணக்காக இருக்குது. ஆமாம் மாப்பிள சேர்ஸ். ரெண்டு உப்பு போடணும். பட்டியாவது 2 உப்பு போடணும். எனக்கு கரெக்டாக இருக்குது. மாப்பிள 2 வெங்காயத்தை மட்டும் கடிச்சிட்டு குடி மாப்பிள. வெங்காயத்தியா? ஆமாம் இல்லை மக்கள் இந்த மாதிரி குடிச்சு பழக்கம் இருக்குங்க உங்களுக்கு. குடிக்கலாமா? குடிக்கலாம்ல. எப்படி இது செம்மையாக இருக்குது. கம்முனு இது மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம்ல. இந்த குக்கர் வந்ததுனால தான் இந்த சுகரு இந்த இதெல்லாம் வந்தது காரணமே. ஆமாம். எங்கள் அப்பாவே டாக்டர் என்ன சொல்கிறாரு, விளக்கேற்றி டாக்டரு ராமத்ராயன் சுகருக்கு போய் பார்த்ததுக்கு வந்து குக்கர் லாய்க் சோறு திங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை கலர் இருக்கிற எதையும் சாப்பிடாதீங்க. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த கலரு என்ன கலரு இந்த மங்கன கலர் இருக்குல்ல அந்த தான் உடம்புக்கு நல்லா நம்ம சத்தாமா பாலிஷ் பண்ணாது சாப்பிடாதீங்க. குக்கரில் வடித்து சாப்பிடாதீங்க அப்படின்னாங்க டாக்டர் தான் சொன்ன. அப்படி எம்பிபிஎஸ். இங்கே பாருங்க மகளே இதில் பற்ற வச்சாரு. ஆனால் அதில் நோ யூஸ் எதுவுமே பண்ணல. அதில் தான் சாப்பாடு வச்சோமா? இதுதான் சாப்பிட வச்சு. இதில் தான் சாப்பாடு வச்சோம். அதுக்கு மாட்டி இதாகி போச்சா? கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுமா. சரிங்க மக்களே. ஏன்னா இந்த இது வந்து சட்டிக்கு வந்து நல்லா வாட்டமாக கணக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 கல் கணக்காக இருக்குன்ட்டு இதிலே வச்சுட்டாரு மாம்சு. நெக்ஸ்ட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் நாட்டு சிக்கல் எண்ணெய் ஊற்றலாமாம்மா? கொஞ்சம் ஊற்றலாம்ல. நல்லா ஊற்றுங்க. பார்த்து ஊற்றுங்க. தேவையானாலும் ஊற்றுங்க. என்ன பண்ணுறீங்க எத்தனை கொலஸ்ட்ரால் தான் வருது. அப்படி தானது ஒன்று மஞ்சள் தூள் அது கடுகு. இதுதான் மக்களே. கருவேப்பிலாடா எங்கே எங்கேயுமே ஒடிச்சிட்டு வரணும். முடிஞ்சளவுக்கு கருவேப்பு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. என்னமாம்மா? கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட்டே வரும். நிறைய பேர் அப்படியே போட்டுறாங்க. இந்த சவுடு வருது. ரைட். இதை கடுகு பொரியணும். நல்லா கடுகு பொரியுது. எதையும் முறைப்படி தான் செய்யணும். கடலுங்க செய்யக்கூடாது. முறைப்படி செய்யணும்ல முறைப்படி. மக்களே மாம்சம் அங்கே போயிட்டாரு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா இறக்கி வச்சு விட்டு போயிட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை பொரிச்சிட்டு வரல. அப்புறம் உங்களுக்கு தெரியும் யூஸ்ஃபுல்லாகவே இங்கே கருவேப்பிலை வந்து இங்கெல்லாம் அங்கங்கே கிடக்கும். மாம்சம் பாருங்க அங்கே உடைக்கி போயிட்டார். கிருட்டு மாம்சம் சொல்லுவோம்ல. என்னமாம்மா எப்போ சொல்லுவோம்ல. அடாடாடா கொழுந்து தலையை உடச்சிட்டிங்களே மாம்சு. சிறப்பு. இந்த மாதிரி கொழுந்து தலையை நான் பார்த்தேன்னு வைங்களேன் எனக்கு அப்படியே எச்சில் ஊற ஆரம்பிச்சு. அப்படி பிடிங்க இருந்தால் குழம்புக்கு போடலாம். முதல்ல வாய்க்கு மக்களே கருவேப்பிலை போடலாமா? போடலாம்ல. போடுங்க. இந்த கேப்பில் நம்ம வாய்க்கு போட்டாச்சு. மக்களே எப்படி ஜம்முன்னு தெரியுதா மாம்சு? வெங்காயம் வணங்கிச்சா இருக்குது. வணங்கிச்சுங்களா? ரைட்டு. அடுத்து நம்ம தக்காளி போடலாம். தக்காளி நாட்டு தக்காளி. ஆமாம் ரைட்டு. மக்களே பார்த்தீங்களா இல்லையா காட்டுக்கால ஷூட் எப்படி போயிட்டுருக்குதுன்னு பங்கமாக போயிட்டுருக்குது. போடலாமா? இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம். ஏமாம்மா? பட்டை சோம்பு சீரகம் போடலாமா? ஆட்டாமல் போடுங்க. அப்படி 1க்கு 2 அடித்து போடுறது. ஏமாம்மா? ஆமாம். ஏன் மாம்சு இந்த சமையலெல்லாம் எப்போ மாம்சு கற்றுக்கிட்டீங்க? எல்லாம் அப்பெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா. ஒரு விஷயம் அப்படியே கற்றுக்க வேண்டியதா. இந்த கற்றுக்கிற திறமை மட்டும் இருந்தால் எங்கே வேணும் முடிச்சுக்கலாம். அப்போ கிட்டே ஆட்டுக்கறியே மாமா. அப்போ நம்ம செய்யக்கூடிய முதல் ஆட்டுக்கறி காட்டு வறுவல். ஆட்டுக்கறி காட்டு வறுவல். நாளைக்கு தம்பளைனுக்கு தான் டைட்டிலு.
ரைட்டுங்க மாமா. பாருங்க மக்களே, ஜம் 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 ஜம்னு இருக்குது ஐயா. நல்லா எப்படி கறி நல்ல கறியா மாமா? அருமையான கறியா? அருமையான கறியா? நான் பார்த்தேன் சொல்லிட்டுல. நல்ல வேலை இன்னைக்கு கறி கிடைக்காதுன்னு நினச்சேன். நானும் அப்படி தான் நினச்சேன். சரி வாங்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன். ஏதோ நம்ம நேரம் அந்த கடையில் இருக்காட்டி அப்போ தான் ஒரு ஆர்டர் தொங்க விட்டுருந்தானுங்க. அப்படியே எடுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. மாம்சே அப்பல அடுத்தது மஞ்சத்தூள். இது என்னடா அது புது பேக்கிங்கே இருக்குது. பேக்கிங் போடலாம்ல? ஆமாம், அது பார்த்து போடுங்க மாமா. நிறைய இது வேறு போகுது, மஞ்சள் வாசடிக்கு போகுது. அதில் ஒன்றும் ஆகுது. கணக்காக போடுங்க. அது இதுக்கு இது கடை மஞ்சத்தூள், காட்டு மஞ்சத்தூள் எல்லாம். அப்படியா? வாரி வடல் வேறு. ஆமாம், நீங்கள் காட்டு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறீங்க, நம்மளாம் கடை மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம், காட்டை வச்சுக்கிட்டு. ஆஹா அப்படா அட்டா பார்க்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ஃப்ரேம் அவ்வளோ அட்டகாசமாக வந்துட்டுருக்கு. இன்னும் உழுவோடு மாதிரி அப்படியே தீயில் எரியா கறி அப்படி உண்டு வந்துடும். மாம்சே லைட்டாக போடலாம். போடுங்க. உப்பு போட்டாச்சு. மாம்சே அவ்வளோ மல்லித்தூள் சும்மா அளவாக மட்டும் போட்டுக்கலாம். அளவாக போட்டுக்கலாமா? ரொம்ப போட்டோம்னா ஒரு மாதிரி வாயிடுறேன். போதும் விடுங்க. ரைட்டுங்க மக்களே, மல்லித்தூள் அதிகம் போட்டோம்னா செட் ஆகாது. அது ஒரு மாதிரி குழம்பு டேஸ்ட் இல்லாமல் வயிறு. மாமா நரன்னு வயிறு. நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா. கிளிப் மாமா இது பாதி போட்டுக்கலாம் மாமா. அவ்வளோ பத்தாது மாப்பிள்ள, 1/2 கிலோவுக்கு போடலாமா? ஒன்றும் தப்பு வராது. சரி ரைட்டு மாமா. போது மசாலாவில் மட்டும் மாமா கையில் பிடிக்க முடியாது. இல்லை மாப்பிள்ள, போடாதான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கு. சரி மாமா. அப்புறம் எப்படி அவ்வளோ துவக்கத்திலே கை என்ன பண்ண முடியும்? துவக்கத்தில் கை என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறீங்க? வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அப்படி சிரிக்கிறியா? மக்களே, மசாலாவை போட்டு ஏன் தண்ணி ஊற்றுறாருன்னா அந்த மசாலா டேஸ்ட் வந்து உள்ளே இறங்குறதுக்காக. ஏமாம்மா? ஆமாம். அந்த பச்சை வாசத்தை போயிடணும். ரைட்டு. கறியில் வந்து மசாலா வந்து ஏறிடும்னு வைங்களேன். மக்களே, மாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை ஊற்றி விட்டுட்டாரு ஆல்ரெடி. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஊற்றி சொன்னேன். போதுமாம்மா? ஆமாம். இதுக்கு மேலே ஊற்றினா வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரைட் அடிங்க. எவ்வளோ தண்ணின்னு மக்களுக்கு காட்டலாம். கறி மக்களே தெரிகிறதா? கறி முழுகிற அளவுக்கு ஊற்றினா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டாரு. ஆமாம். காட்டுக்கறி வியாபாரமில்ல. மாம்சே அடுத்து மிளகு அடிக்கிறோம். ஆமாம். ஓகே போடலாமாம்மா. மிளகு அடிக்கிற நேரம் உப்பு போடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா மக்களே? அது மாமா சொல்லுவார். சொல்லுமாம்மா. அப்போ தான் அவ்வளோ நல்லா இடிக்கி. ஆமாம். அதாவது இறக்க அரைக்கும் போது, அது அரைக்கும் போது சர்க்கரை போட்டு கொஞ்சம் போட்டு அதுக்கு அரைக்கிறோம்ல, பவுடராக இருக்குது. அது மாதிரி ஏலக்காய்க்கு சர்க்கரைனா மிளகு உப்பு. மாம்சே போடலாமா? ஐயோ இங்கே போடலான்னா இங்கே போடுறீங்களே. போட்டுடலாமாண்ணா? எனக்கு போடுறதுக்கு இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க. ஆட்டினது போது ஊற்றுங்க. அடா உப்பு கம்மியாக இருக்குதா? லைட்டாக கம்மியாக இருக்குது. சோறு நிலைமை எடுத்துக்காட்டுங்க மக்களா. சோத்து நிலைமையா வரேன். அட்டகாசமாக இருக்குது. ஒன்று அட்டகாசமாக இருக்குது. குப்பை வந்துற போது மூடி வை. வச்சுட்டு சுத்தம் முக்கியம். ஏன் கொஞ்சம் கைக்கு தண்ணி ஊற்றுங்க. இவர் மட்டும் தண்ணி ஊற்றி கைகள் வர்றா, நம்மளுக்கு கொஞ்சம் தீர்த்த மாதிரி தான் இல்லை. மக்களே, அடுத்த கட்டமாக மாம்சம் அங்கே வாருங்க உப்பு எடுத்துகிட்ருக்கிறார். வாங்க மாமா போடுங்க மாமா. போட்டாருங்க. கரெக்டாக போட்டிங்களா? அதாவது உங்களுக்கு கணக்காக போட்டுருக்குறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் போடணும். வேண்டாம் எங்களுக்கு கணக்காக போடுங்க. சே சத்தியமாக வேறு லெவல் மாமா. பங்கித்துன்னா பசியார். எதுக்கு சொன்னால உங்களுக்கு கேட்டேன்ல. ஆமாம், நம்ம கற்பனை நோம்பிக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்கன்னு. அதே மாதிரி இருக்குது. அப்படி தான் வச்சு சொன்னியா? நம்ம அப்படி தான் வச்சுக்கிறேன். அதுவுமே இருக்குது. அவ்வளோதான். அதான் நம்மளுக்கெல்லாம் கையை கட்டி விரல வீச்சு.
கொத்தி முத்தலை ஓட்டோம்னா நாசமாக போயிரு குழம்பு. ஏய் அட்டகாசமாக இருக்குது, ஒன்றாவது. வேணாம் வேண்டாம். இந்த டேய் போடு. காமமாக இருக்கிற வேணாம். டீ போகிற ஒன்றாக தலை ரொம்ப அதிகமாக போயிரு சொன்ன கேள்வி. ஆமாப்ல நீ வேறு. போட்டா அவ்வளோ முதல்ல கருவேப்பிலை வரலாம். போடலாமாம்மா? அடுத்து இங்கே அடிங்க லைட்டுட்டீங்க. நீங்கள் போட்டு ஓடிட்டீங்க, அப்போ நான் போகிறோம்ல. அப்படியே அரைக்கலாம், கர வேண்டாம். கிளற வேண்டாமா? இறக்கி வைக்கலாமா? வைக்கலாங்களா? சார் மாப்பிள அப்படியே அடிக்கலாமா? இறக்கலாங்களா? ஓகே மாமா. ஏய் அப்பா கண்ணில் அடிக்குது போக. இப்படி அட்டகாசமாக இருக்குதா? அட 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 மக்களே வேற மாதிரி. மாம்சே மாப்பிள கிளறி விட்டுறலாமா? கலர் வச்சுக்கோ. எங்கே உள்ள லைட் அடிக்கிறீங்களே? சரியா அப்படியா? மாப்பிள தண்ணி எட்டி விழுந்து போக மாட்டேங்குது. தண்ணி கொண்டாந்து யூஸ் பண்ணிட்டு புழங்கிட்டோம். 8 லிட்டர் தண்ணி. 10 லிட்டரா? 8 லிட்டரு. 8 லிட்டரு. ஹலோ மாம்சே மாப்பிள ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சலாம்ல. ஒரு நிமிஷத்தில் வேலையாயிடுது. அவ்வளோதான் மாப்பிள. பட்டா போட்டா போட்டா போட்டான்னு இங்கே பாருங்க மக்களே, குழம்பு ரெடி. இங்கே சோறு ரெடி. மாம்சே ஓப்பன் பண்ணுங்க. மட்டன் குழம்பு மாப்பிள. மட்டன் குழம்பு சோறு வடித்த சோறு. அதுக்கு மேலே இங்கே பாருங்க எப்படி பலவலனே பன்னீர் மின்னுது பாருங்க. மாமா இங்கே பாரு மாமா எப்படி குதிரி குதிரியா குக்கரில் ஆக்கின கூட இந்த மாதிரி வந்திருக்காது மாமா. எப்படி எப்படி ஜம்முன்னு வேற மாதிரி இருக்குது. பிரியாணியே தோற்று போயிடணும். போடுங்க பரவாயில்ல. இங்கே பாருங்க மக்களே உதிருது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாம்சே அவ்வளோ கொஞ்சம் குளத்தை வெட்டலாமா? குளத்தை வெட்டிடலாம். அந்த காலத்தில் மன்னர் காட்டு குளத்தை வெட்டினாங்க. நாட்டாக இருந்துச்சு. இது என்ன புதுசாக இருக்குது? ரைட்டு அவ்வளோ எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஆட்டாக்கியப்பா ஆட்டாக்கியோ. இந்த காலத்தில் நம்ம வீட்டுக்கு குளத்தை வெட்டுறோம். வெட்டி போடுங்க மாமா. கறி எப்படி இருக்குது? கறி சும்மா தாறுமாறாக இருக்குது. வேறு மாதிரி எடுத்து போடுங்க. ஜம்முன்னு போடுங்க. அட்டா 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 மக்களே. சாமிக்கு படையில் வைக்கிற மாதிரி. சாமிக்கு படையில் வைக்கிற மாதிரி. இங்கே யார் கருப்பணசாமி? இப்போ வரும் பாருங்க கருப்பணசாமி. அங்கே பாருங்க மக்களே. அவள் சாப்பிட்டு வச்சுக்கலாம். சாப்பிட்டு குழம்பு ஊற்றுங்க. அப்போ ஊற்றிலாம்டா. சோறு குடிச்சிரு அப்படியா? சோறு குடிச்சிரு. அதுங்க எடுத்தேன் தம்பி டேஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. மாம்சே மாப்பிள தரமாக இருக்குது. ஆரம்பிச்சிடலாமா தம்பி? ஆரம்பிச்சிடலாம். கை வைங்க. கை வைங்க. கை வைங்க. நீங்கள் ரெடி வைங்க. அப்போ நான் வைக்கிறேன். எடுத்தோடனே கொழுப்பு தான் வருது. சேஸ் தம்பி எத்தனை நாள் கழிச்சு சாப்பிட்றீங்க விரதா? கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதம் கழிச்சு. 4 மாதம் கழிச்சு. செமையாக இருக்குது. மாப்பிள நல்லா வந்துருக்கு. ஆட்டுக்கறி தான் மாப்பிள. மக்களே நம்மளாலே வந்து பொறுமை காக்க முடியவில்லை. சியர்ஸ். ஆமாம் மாப்பிள கண்டிப்பாக எங்கேயுமே சாப்பிட்டு மாட்டியா? எங்கேயுமே சாப்பிட்டு மாட்டேன் இது மாதிரி. மாமா மாப்பிள கடைசி அந்த கொத்தமல்லி தலை போட்டு இறக்கணும்ல. பா அட்டகாசமாக இருக்குதுல்ல. அட்டகாசமாக இருக்குதாவா? வேறு லெவலு. வேறு லெவலு. பையனை சொல்லிட்டே வேறு லெவலு. ஆமாம் வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு என்ன சூப்பராக தெரியுமா? வெங்காயத்துக்கு கடிக்கா மக்களே. வெங்காயத்தை ஒரு கடி உப்பு கறிக்குதா? பார்த்தீங்களா மக்களே ஒரே தட்டில் எப்படி போயிட்டுருக்குதுன்னு. சாலைகள்லாம் நல்லா பாருங்க நல்லா வந்துருச்சு மக்களே. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்டுக்கறி இப்போ அப்படி தான் இருக்குது. கெடாக்கறி பார்த்தேன். ஆடுலாம் முரட்டாடு எடுத்தாடா என்ன தெரியல. ஆனால் நல்லா இருக்குது. வேறு மாதிரி ஒட்டு மக்களே. செகண்ட் ரவுண்டு மாப்பிள சாப்பிட போடு. இதுதான் வேறு லெவலில் இருந்தால் மாமா பிடிமாம்மா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கே பங்கு வரோன்னு வருவார். அப்போ ஆட்டுக்கறியும் வராதுக்குமா மாப்பிள? இந்த பங்கு மட்டும் வராது. வாய்ப்பே இல்லை ராஜா. நீ இந்த இதை கூட வச்சுக்க. இல்லை இந்த பங்கு வராது. இல்லை எனக்கு இதை கூட வச்சுக்கோங்க. எனக்கு அதை கொடுத்துருங்க. சட்டி சோறுக்கு நாங்களாம் அடிமையப்பா கிராமத்து பசங்க. மாப்பிள இது தெரிஞ்சுதா? ஏர்ல மாமா வாயில் விட்டார். நீ தான் எடுத்து பார்த்தியா? நல்லா இருக்குதா? சட்டி சோறு தான். சட்டி சோறு தான். அது எந்த குழம்பா இருந்தாலும் சரி கடைசி சாப்பாடு மட்டும் பயங்கரமாக இருக்குது. மக்களே நம்மளும் சட்டி சோறு.
நிறைய இருக்குது ஏறுதுக்கா இதான் தம்பி எடுத்து போடுது 50 ஏறலு. செம்ம. இன்றைக்கி எவ்வளோ சிக்கனாக பண்ணிக்கிறது தெரியுமா? 2 குண்டை வச்சுக்கிட்டு சோறாக்கி வந்துட்டோம் 2 தட்டா. மக்களே, இந்த மாதிரி இந்த வீடியோவை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்த ஊர் மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே தான் போய் என்ன தான் பண்ணாலே எங்கே போய் எங்கே சுற்றினாலே இந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்கிறீங்க. நானும் பாட்டேன். பப்பில் போய் ஆடினாலும் கூட இந்த ஒரு சுகம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இப்படி கிராமத்தில் நம்ம மாமச்சனம் கூட நண்பர்கள் கூட சத்தியமாக வேறு லெவலுங்க. மாம்சே மாப்பிள்ள தண்ணி பட்டாது கோயின்னு சொன்னா இல்லையா? 8 லிட்டர் வச்சு பிடிப்படா 3 தண்ணி எடுத்துக்கிட்டு. இப்போ தெரியுதா? தண்ணி அதிகமாக தெரியுதா? தெரியுது 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 கோபால். இது அப்படியே நம்ம தீய நினச்சிடுவோம். ஆமாம். ஆஃப்டர் சாப்பாடு வாழைப்பழம். மாமா மாப்பிள்ள செம செம. வாய்க்கால போய் தண்ணி மோன்ட்டு வந்து நீட்டாக அணைச்சிருவோம். ஏமாம்மா? கண்டிப்பாக. முடிஞ்சா? ஓகே மக்களே, ஃபைனலி செம்மையாக சாப்பிட்டாச்சு. மாம்சே மாப்பிள எப்படி இருந்துச்சு? அட்டகாசமாக இருந்துச்சு. முதல் தடவை வந்து மட்டன் எடுத்து சமைக்கிறோம். ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து மட்டன் எடுத்து சமைக்கிறோம் மக்களே. உண்மையாலுமே சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், அந்த கோயில் எல்லாம் குழம்பு வச்சு சாப்பிடுவோம்ல, அடசை போடுறோன்னு சொல்லுவோம் எங்கள் கொங்கு பகுதியில். ஸோ அடசை போட்டு சாப்பிட்ட ஃபீல் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளை நம்பி புது விருந்தாளி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு தம்பி. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட் டைம் நான் இப்படி சாப்பிட்றேன், இப்படி சமைச்சு, அது இப்படி ராத்திரியில் இப்படி சமைச்சு சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. வேறு லெவலில் இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா? பயங்கரமாக இருந்தது. ஓகே, அடிக்கடி பண்ணலாமா? கண்டிப்பாக. இன்னும் சிறப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக. சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல விடைபெறும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் K7, உங்கள் அல்டிமேட் அகில இந்திய விவசாய சங்க தலைவர் மோகன் மாம்ஸ், உங்கள் எடிட்டர் சொல்லிட்டீங்களா? சீக்கிரட்டே சொல்கிறீங்க. ராகுல். பாய் பாய் பாய். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டாக்கார தம்பி எதுக்கு வந்தாருன்னு தெரியல. கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணலைங்க மக்களே சார்ஜ் லைட்டை. இதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க மக்களே, எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புறோமாமா? மாப்பிள பார்க்கலாமா? மாப்பிள கை கொடுங்க, மைக்கிங் கொடுத்துட்டு போங்க. இந்த கொத்தமல்லி தலை வாங்குற இடத்துல இந்த ரம்பூட்டான் பழத்தை வாங்கிட்டு வந்தேன். இதை மிஸ் பண்ணிட்டேனுங்க. மாம்சே இந்தாங்க, ஆளுக்கு ஒன்று. ஓகேயா? காய எடுக்குதுண்ணா? காயெல்லாம் இல்லை, பிக்கமும் இல்லை. அவ்வளோதான். இந்தா வேர் பட்டு பூச்சி முட்டை. மாப்பிள பொறுமையாக கொடுக்கணும் மாப்பிள. அவ கை தடுமாறிடலாம். சேஸ். ஏதோ ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குதா? ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குது. அதே மாதிரி புளிப்பு, அதே இதுதான். நெசமா அந்த மாதிரி இருக்குதா? இனிப்பு இப்படி கொள்ளை இனிப்பு இல்லையா? இனிப்பும் இருக்கு, அந்த லைட்டா புளிப்பு வருது. ஊட்டி ஆப்பிள் தான்டா. அந்த புளிப்பு இனிப்பு அந்த கொட்டை அப்படி தான் இருக்குது. நான்லாம் இந்த பழத்துக்கு அடிமை மக்களே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாராவது நீ பார்க்க வந்தீங்கன்னா ரம்பூட்டன் பழம் வாங்கிட்டாங்க.